அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதைந்த வாழ்க்கையில் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறக்கூடிய குரு பயிற்சியால் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் புதன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். இருப்பினும் குரு ராசிக்கு மிகப்பெரிய அளவில் சகாயமானவராக பார்க்க முடியாது. எனவே அவர் லாபத்தில் இருந்து விரயத்தில் நுழைவதால் நிச்சயமாக சிரமம் இல்லை. விரயம் சுப விரயமாக மாறும் என்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது புதிய முதலீடு மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல், அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல வேறு வகையில முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு குருவின் சுப பார்வையின் மூலமாக கிடைக்கிறது. 4, 6, 8 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே குரு விரயத்திற்கு சென்றாலும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி காரணமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது, முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் நிச்சயமாக சக்கை போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக நவகிரகங்களிலே வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் அது பகை கிரகத்தின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் அவரை நட்பு கிரகமாக அதாவது சகம கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் முக்கியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு 2 குழந்தைகள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன. தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர். இருவருடைய அறிவாற்றலும் சற்று சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம். ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர். ஆனால் இருவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட 2 நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியையும் முடித்து வேலை வாய்ப்பிற்காக செல்கின்றனர். வேலை வாய்ப்பிற்காக செல்லும் போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர். அந்த விண்ணப்ப பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகிறது. இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக அமைகிறது. சமபலம் பொருந்தியதால் இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர். மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பொருந்திய அந்த நபர் என்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்ல மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறாருங்க. அப்போது அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மற்றொரு நபருக்கு இந்த வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறதுங்க. இதனால் மனமுடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய வாழ்வில் சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலவற்றை சந்திக்கிறார். மனம் உடைந்து துவண்டு போகக்கூடிய அந்த நபர் வேறு நிறுவனங்களிலும் வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கிறார். அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறாருங்க. இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போகவில்லை. என்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பை தேடித்தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொள்கிறார். தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க. இப்போது அரசு வேலைக்கான போட்டித் தேர்வானது அறிவிக்கப்படுகிறது. இந்த தேர்வில் இந்த நிறுவனத்தில் வேலையில் உள்ள சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நபரும் விண்ணப்பிக்கிறார். வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கிறாருங்க. இருவரும் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வை பூர்த்தி செய்கின்றனர். எழுத்து தேர்வின் முடிவானதும் அறிவிக்கப்படுகிறது. முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்த
வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறாருங்க. இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட சற்று வருத்தம் கொள்கிறார். ஏனென்றால் அவருக்கு அந்த வேலை அந்த சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டித் தேர்வுல முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிற்று. ஏனென்றால் பல பணி சுமைகள் அவரை முழுமையாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொணர முடியாமல் போயிற்று. ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையில் இணையக்கூடிய தகுதியை பெற்று அந்த வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகிறாருங்க. ஆனால் தனியார் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம். தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது சிக்கல்கள் வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். ஆனால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு அது போன்ற சிரமம் எதுவுமே இல்லைங்க. இது போன்றுதான் மனித வாழ்வில் பல்வேறு வகையில சூறாவளி போல் உங்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் வரும் என்பது யதார்த்தமான உண்மைதான். பல தோல்விகளை கண்ட அந்த நபர் தன்னுடைய திறமையும் படிப்பின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அரசு வேலையையும் பெறுகிறாருங்க. அவருக்கு சக்கை போடும் நேரமாக மாறுகிறது. அதே போன்றுதான் குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தை சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை எண்ணியோ அல்லது சூழ்நிலைகளை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரின் பார்வையில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது என்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். எனவேதான் வானியலின் அரசனாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மற்ற கிரக பயிற்சியை விட மிக உன்னிப்பாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. குருவின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையும் சரி செய்வதோடு சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எந்த பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானமாகிய 12இல் நுழைவதால் நிச்சயமாக நிம்மதியும் மன அமைதியும் பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். லாபஸ்தானத்தில் இருப்பதை விட சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் குரு பயிற்சியால் விரயத்தில் நுழையக்கூடிய குரு பயிற்சியால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் குருவின் சுப பார்வை மிகவும் அரிதமாக 4ஆம் இடத்தில் கிடைக்கிறதுங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானம் அர்த்தாஷ்டகஸ்தானம் வெளிப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது. நீங்கள் திட்டமிடக்கூடிய புதிய சுப நிகழ்வுகளை இல்லத்தில் நடைபெற்று மகிழ்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் சனி மிக வலுவாக 9இல் அமர்ந்திருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு விரயத்தில் இருந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். எனவே புதிதாக நிலம், வீடு, வாகனம் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக விரய செலவுகளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அவை எதிர்கால நலனுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும்
மிகவும் வலுவான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை மிகவும் வலுவாக குரு பார்க்கிறாருங்க. எனவே ரூணரோக சத்ருஸ்தான பாதிப்புகள் வெகு அளவில் குறைகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் பார்க்கிறாருங்க. எனவே அஷ்டம பாதிப்புகளும் அஷ்டம தோஷங்களும் நீங்கி நீங்கள் திட்டமிடக்கூடிய குடும்ப ரீதியான பணிகள் அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு மிக வலுவாக விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே குடும்ப சூழ்நிலை சற்று திருப்திகரமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நல்லபடியாக ஆரோக்கியம் நீடிக்குங்க. திருமண முயற்சிகள் உட்பட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் வெற்றிகரமாக நடைபெற்று மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை மிகப்பெரிய அளவில் வளராமல் உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோகம் தொழில்துறை ரீதியான பணிகளில் சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு விரயஸ்தானத்திற்கு மாறினாலும் சிரமம் இல்லைங்க. ஆனால் சற்று உத்தியோக ரீதியான பணிகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வேலை பளு என்பது அதிகரிக்கலாம். இதன் காரணமாக சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உத்தியோக ரீதியாக வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த தருணத்தில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு பாராட்டு நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது சிறு தவறாக இருந்தாலும் அதை மிகைப்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும். தொழில் ரீதியான பணிகளில் சனி மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரம் அபிவிருத்தியாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாங்க. இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வசூலாகும். தொழில்துறையில் நீங்கள் திட்டமிட்ட புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை மேற்கொள்ளலாம். அவை நன்மை நிறைந்தவையாக அமையும். இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் என அனைத்தும் அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது முன்னேற்றத்தை பாதித்த அனைத்து விஷயங்களும் தற்போது சாதகமாக நிச்சயமாக மாறுகிறது என்பதை குரு விரயத்திற்கு சென்றாலும் உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இருக்கும். ஆனால் இந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக மிகுந்த சிரமப்பட்டு உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. புதிதாக உங்களுடைய ஆர்வம் சினிமா துறை ரீதியான பணிகளில் இருந்தால் சற்று கவனத்துடன் எதிர்கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற போது கிடைப்பதை விட உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஆடம்பர செலவுகளை குறைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வாய்ப்பு என்பது உருவாகுவதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட வருடங்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு சிரமமில்லை. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறார் குரு. எனவே விரயத்தில் சென்றிருப்பதால் விரய செலவுகள், புதிய நிலம் நவீன விவசாய உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் அரசாங்க சலுகைகளும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சின்ன சின்ன விஷயங்களை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் அனைத்திலும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துவதால் பெரிய அளவிற்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கி முதல் 3 மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிகழ்வு அப்படியே நடக்கும்.